யாழ்ப்பாணத்தில் அரச உத்தியோகத்தரான மருமகளுக்கே தெரியாமல் மாமனாரால் கர்ப்பமடைந்திருக்கக்கூடிய சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கக்கூடியதற்கான பிரதானமான காரணம் என்ன என்று சொன்னால், சினிமா பாணியை தாண்டியதாக பல வித்தியாசமான மர்மமான சம்பவங்கள் இவரினுடைய இந்த கர்ப்பமாதல் தொடர்பிலான விடயத்தில் இடம்பெற்றிருப்பதனால்தான் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விடயமாகவும் மாறியிருக்கின்றது. எனவே இந்த காணொலியினுடைய பிரதானமான நோக்கம் என்ன என்று சொன்னால், இங்கே யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்கோ அல்லது யாரினுடைய பெயரையும் களங்கப்படுத்துவதற்காகவோ இந்த காணொலியை பதிவு செய்யவில்லை. அதற்காகத்தான் இங்கே அவர்களுடைய சொந்த இடமோ அல்லது அவர்கள் சார்ந்த தனிப்பட்ட எந்த விதமான தகவல்களையும் பகிர்ந்து கொள்ளவில்லை. மாறாக இப்படியான சம்பவங்களும் நமது சமூகத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே எதிர்காலத்தில் இப்படியான சம்பவங்களில் நீங்களும் அல்லது உங்களுடைய உறவினர்களும் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக ஒரு விழிப்புணர்வு சார்ந்த காணொலியாகத்தான் இதனை பதிவிட்டுக் கொள்கின்றேன். முடிந்தளவு நீங்கள் மட்டும் பார்த்துவிட்டு கடந்து செல்லாமல் கட்டாயம் உங்களுடைய சமூக ஊடகங்களுக்கும் அல்லது இதே போன்ற சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏதோ ஒரு வகையில் அவர்களும் முன்னெச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருப்பதற்கு நீங்களும் ஒரு காரணமாக இருப்பீர்கள். சரி, இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கின்ற போது, கடந்த 2 வருடங்களுக்கு முன்பதாக இடம்பெற்ற ஒரு மோட்டார் சைக்கிள் விபத்தின் போதாக 34 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையான கணவர் உயிரிழந்திருந்தார். இந்த கணவரினுடைய மனைவிதான் இவராக இருக்கின்றார். இவர் ஒரு அரசாங்க உத்தியோகத்தரும் கூட. எனவே கணவனை இழந்து தன்னுடைய 3 வயது குழந்தையுடன் வசித்து வந்த குறித்த இந்த பெண் கடந்த சில மாதங்களாக தன்னுடைய உடலியல் ரீதியாக ஏற்பட்ட சில மாற்றங்கள் தொடர்பில் அவருக்கு ஏற்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு தனியார் வைத்தியசாலைக்கு செல்கிறார். அங்கே சென்று தன்னுடைய உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பில் வைத்தியரிடம் பரிசோதனைகளை மேற்கொண்ட போதுதான் குறித்த அந்த பெண் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். காரணம் என்னவென்று சொல்லிச்சொன்னால், அந்த வைத்தியர் தெரிவித்திருந்த விடயம், நீங்கள் 5 மாத கர்ப்பிணியாக இருக்கின்றீர்கள் என்றுதான் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில், குறித்த இந்த பெண் கணவர் இறந்ததன் பிற்பாடாக தனக்கு வழங்கப்பட்ட சீதன வீட்டில் பெற்றோர்களுடன் தான் வசித்து வந்திருக்கிறார். இதேவேளை இந்த பெண்ணினுடைய சகோதரி கொழும்பிலே அவருடைய கணவருடன் வசித்து வந்திருக்கின்றார். அவருடைய பிரசவத்தின் போதாக இங்கே இந்த பெண்ணுடன் வசித்து வந்த பெற்றோர் அவரை பார்ப்பதற்காக தாயும் தகப்பனுமாக கொழும்புக்கு சென்று விட்டார்கள். அங்கே கிட்டத்தட்ட 1 மாதம் அளவில் தங்கியிருந்து அவரை பார்க்க வேண்டிய தேவை இருந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த பெண் தன்னுடைய வீட்டில் தனியாக வசித்து வந்திருக்கிறார். இங்கே ஒரு அரச உத்தியோகத்தராக இருக்கின்ற காரணத்தினால் தன்னுடைய வேலைகளுக்கு செல்ல வேண்டியதான தேவை இருக்கின்றதனால் இங்கே அவர் தனியாக வசித்து வந்திருக்கிறார். இதன்போது இவருக்கு பாதுகாப்பு வழங்கும் முகமாக இரவில் இந்த பெண்ணினுடைய கணவரின் தந்தையான மாமனார், அவர் 57 வயதுடையவர் என்பதாகத்தான் கூறப்படுகின்றது, அவர் இவருக்கு பாதுகாப்பாக ஒவ்வொரு இரவிலும் வந்து தங்கி நின்று செல்வது வழக்கமான ஒரு செயற்பாடாக இருந்திருக்கின்றது. இந்த நிலைமையில்தான் தனக்கே தெரியாமல் தான் இவ்வாறு கர்ப்பமடைந்ததற்கு காரணம் தன்னுடைய மாமனார் என்பதாகத்தான் அவர் குழப்பமடைந்து இந்த விடயம் தொடர்பாக தன்னுடைய பெற்றோர்களிடம் சென்று முறையிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தான் கர்ப்பமடைந்த இந்த விடயத்தின் காரணமாக மனவிரக்தி அடைந்து என்ன செய்வதென்று தெரியாமல் தற்கொலைக்கு முயன்ற வேளை அவருடைய பெற்றோர்களாலும் காப்பாற்றப்பட்டிருக்கிறார். இதன் பின்னராகத்தான் அவருடைய பெற்றோர்களும் இந்த விடயம் தொடர்பாக குழப்பமடைந்து ஆத்திரமடைந்து அவருடைய மாமனாருடன் சென்று தர்க்கத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள், சண்டையிட்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து தற்போது தங்கள் மகள் இவர் மூலமாக கற்பழிக்கப்பட்டு விட்டார் என்பதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட இருப்பதாகவும் மிக முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கின்றது. மேலும் இங்கே ட்விஸ்டான விடயம் என்ன என்று சொல்லிச்சனால், இதுதான் சினிமா பாணியை மிஞ்சியதாக பலருக்கும் சர்ச்சைகளையும் சந்தேகங்களையும் ஏற்படுத்திய ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது. இந்த பெண், அதாவது பாதிக்கப்பட்ட இந்த பெண் தன்னுடைய நெருங்கிய உறவுகள் வட்டாரங்களுக்கு தெரிவித்திருக்கக்கூடிய சில முக்கியமான விடயங்கள். அதில் முதலாவதாக அவர் தெரிவித்திருந்த விடயம் என்னன்னு சொல்லிச்சொன்னால், மாமனார் தன்னோடு தனது பாதுகாப்புக்காக இரவில் தங்கியிருந்த வேளைகளில் தான் சில நேரங்களில் விசேடமாக இரவு வேளைகளில் இனம் புரியாத மயக்க நிலைமையில் இருந்ததாகவும் அதேபோல வழமைக்கு மாறான நித்திரை சோம்பலுடன் இருந்ததாகவும் ஒரு அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டிருந்தார். இது முதலாவது விடயம். இரண்டாவதாக அவர் தெரிவித்திருந்த விடயம் என்னன்னு சொல்லிச்சொன்னால், அவர் வழமையாகவே வேலைக்கு செல்வதற்காக அதிகாலை வேளைகளில் நேரத்திற்கு எழும்பி விடுவார் என்பதாகவும் இவரோடு நின்ற இந்த காலத்தில் சனி ஞாயிறு வேளைகளில் தான் 8 மணிக்கு பின்பதாகத்தான் நித்திரையிலிருந்து எழும்பியதாகவும் அந்த விடயம் வழமைக்கு மாறாக தனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருந்ததாகவும் தெரிவித்திருந்தார். காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், அவர் இதற்கு முன்பதாக சனி ஞாயிறோ அல்லது கிழமை நாட்களிலோ வழமையாகவே நேரத்திற்கு எழும்பிவிடுவது ஒரு வழக்கமான செயற்பாடாக இருக்கின்றது. ஆனால் இவரோடு நின்ற இந்த காலப்பகுதிகளில் தான் இவ்வாறு தாமதமாக எழும்பியிருக்கின்றார் என்கின்ற விடயத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இங்கே மிக முக்கியமான விடயமாக பார்க்க வேண்டிய மற்றொரு விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால், குறித்த
இந்த மாமனார் இவர் 57 வயதுடையவர் என்பதாகத்தான் ஏற்கனவே கூறியிருந்தேன். இவர் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு வைத்தியசாலையில் மருத்துவ உதவியாளராக செயற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் என்பதாகத்தான் தெரிய வந்திருக்கின்றது. எனவே இவர் மயக்க மருந்துகள் தொடர்பிலோ அல்லது நித்திரை மாத்திரைகள் தொடர்பிலோ ஒரு விழிப்புணர்வுடைய ஒரு நபராகத்தான் இருப்பார். அந்த அடிப்படையில் இவர் சில வேளைகளில் நித்திரை குளிசை கொடுத்தோ அல்லது மயக்க மருந்து ஏதேனும் கொடுத்தோ இவரை பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கி இருக்கலாம் அல்லது இவரை வன்புணர்வுக்கு உள்ளாக்கி இருக்கலாம் என்பதான விடயம்தான் தற்போது பெரும் சந்தேகத்தையும் அதேபோல சர்ச்சைகளையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது. இந்த நிலைமையில்தான் குறித்த இந்த சம்பவம் சினிமா பாணியை மிஞ்சியதாக யாழ்ப்பாணத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மற்றொரு சம்பவமாகவும் பதிவாகி இருக்கின்றது. எனவே மீண்டும் தெரிவிக்கக்கூடிய விடயம், இது யாரினுடைய நற்பெயரையும் கெடுப்பதற்காகவோ அல்லது யாரை பற்றியும் அவதூறு பேசுவதற்காகவோ இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளவில்லை. இந்த விடயத்தை நாங்கள் சாதாரணமாக ஒரு செய்தி என்பதாக கடந்து செல்ல முடியாது. எனவே நிச்சயமாக அன்பு உறவுகளை, இந்த விடயம் தொடர்பில் நீங்களும் விழிப்புணர்வோடு செயற்பட்டுக் கொள்ளுங்கள். உங்களுடைய உறவுகள் அல்லது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தனிமையான இவ்வாறான சந்தர்ப்பங்களை எதிர்கொள்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்களுடைய பாதுகாப்புகளை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். யாரையும் நம்ப வேண்டாம் என்பதாக நான் ஒரு தவறான கருத்தை விதைக்கவில்லை. ஆனால் யாரை நம்புவது என்பது தொடர்பிலான கேள்விகளை இவ்வாறான சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் உணர்த்தி கொண்டிருக்கின்றது. எனவே முடிந்தளவு உங்கள் சார்ந்தவர்களுக்கும் உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கும் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏதோ ஒரு வகையில் அவர்களும் விழிப்புணர்வுடன் செயற்பட உதவுவதாக இருக்கும். இந்த சம்பவம் தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி உறவுகளே.